அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு பகவானின் வக்ர நிவர்த்தி. இந்த வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் குருங்கிறது முழு சுபகிரகம். குரு தான் ஒருத்தருடைய பண தேவைகளையே வரவுகளையும் வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடியது குரு பகவான். ஏன்னா பணத்தின் செல்வத்தின் காரகன். அது மட்டும் இல்லாமல் புத்திரக்காரகன் குரு பகவானை நம்ம சொல்லுவோம். குரு ஒருத்தருடைய குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது மட்டும் இல்லாமல் திருமண வாழ்க்கை ஒரு இணைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பலத்தையும் குரு பகவான் தான் உண்டாக்கும். எல்லாத்த விட ஒரு கல்வி, ஒரு மனிதனுக்கு நல்ல ஒழுக்கமுள்ள ஒரு கல்வியை கொடுக்கக்கூடியதே இந்த குரு பகவான் தாங்க. அப்போது குருவருள் திருவருள். அப்போ அப்பேற்பட்ட இந்த குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில், உங்களுடைய ஜென்மத்தில் வக்ர நிலையில் இருந்தார். இது ஒரு 4 மாத காலகட்டமாக. இந்த 4 மாத காலகட்ட வக்ர நிலையில் இருந்த குரு பகவான் இந்த மார்ச் மாதம் 11ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைய போகிறாருங்க. அப்போது வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பணவரவு, அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயம், குடும்பம் சார்ந்த விஷயங்கள், அதே நேரத்தில் நம்மளுடைய குழந்தை புத்திரபாகிய சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள், இதெல்லாமே எப்பேற்பட்ட ஒரு யோகமான, ஒரு சுவாரஸ்யமான, அற்புதமான காலமாக இந்த குரு பகவான் நமக்கு அமைச்சு கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மிதுனம் புத்திசாலிகளுடைய ராசி. காற்று ராசிங்கிறதுனால ஒரு இடத்துல நிற்க மாட்டீங்க. எந்த ஊரில் பிறந்தாலும் உங்களுடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி அப்படியே பறந்து போய் அந்த இடத்துல அந்த வேலைகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடியவங்க தான் இந்த மிதுன ராசிக்காரர். நீங்கள் அடுத்தவங்களுக்கு அறிவு சொல்லக்கூடியவங்க தான் தவிர அடுத்தவங்ககிட்ட ஐடியா கேட்டு பண்ணக்கூடியவங்க நீங்கள் கிடையாது. ஏன்னா எது எப்படி செய்யணுங்கிறது தீர்மானிக்கக்கூடிய ஒரு சிறப்பு திறமை இந்த மிதுன ராசிக்காரருக்கு சிறப்பாக இருக்கும். இப்படி எல்லாம் இருந்தாலும் ஆனால் நீங்கள் சில நல்ல விஷயங்கள் அடையிறதுல கடினமான போராட்டம். சிறு வயதிலிருந்து படிக்கிறதுல சிரமப்பட்டு படிச்சிருப்பீங்க. அந்த படிச்சுட்டு ஒரு வேலை வாங்கிறதுக்கு அதை விட கஷ்டப்பட்டுருப்பீங்க. அப்படியே அந்த வேலை வாங்கினாலும் அந்த வேலை போச்சு மறுபடியும் வேறு வேலைக்கு போகணும், இந்த வேலை போச்சு மறுபடியும் அடுத்த வேலைக்கு போகணும். இப்படி மாற்றங்கள், வேலை மாற்றங்கள், இப்படி சிரமங்களை சந்திக்கக்கூடியது இந்த மிதுன ராசிக்காரர் தான். ஆனால் இந்த சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் வாழ்க்கையை கூட எப்படி இருக்கும்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் தான் மாறி இருப்பீங்க. ஆனால் அப்படியே மாறி போனாலும் அப்போவும் உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க. இதுதான் உங்களுடைய பிரச்சனையே. இந்த நிலையில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரருக்கு இந்த குரு பகவான் வேற வக்ரத்தில் இந்த ஒரு 4 மாத காலம் உட்காந்துட்டார். வக்ரங்கிறது என்னங்க? தன்னுடைய இயல்பான தன்மையிலிருந்து மாறுபட்ட தன்மை. ப்ளஸ்னா மைனஸ், மைனஸ்னா ப்ளஸ். இப்படி ஒரு உக்கரம். வக்ரங்கிறது ஒரு உக்கரம், வேகம், ஒரு ஃபோர்ஸ். அப்போது வக்ர குரு ஜென்மத்தில் இருக்கும்போது என்ன ஆக்கும்? அலைச்சல், டென்ஷன், அடுத்த தூக்கம் வர மாட்டேங்குது. எது தொட்டாலும் இன்றைக்கா நாளைக்கா, இன்றைக்கே முடிகிற வேலை பார்த்தா மாத கணக்கில் டிலே ஆகிட்டு இருக்கும். அப்புறம் பார்த்தோன்னா இருக்கிற இடத்த மாற வேண்டிய சூழ்நிலை. சிலருக்குலாம் வேலையே போச்சு. வேலை காரணமே இல்லாமல் வேலையை போயிடுச்சு. காரணம் இல்லாமல் நெருங்கிய ஒரு நட்பு இன்றைக்கி சண்டை வந்துருச்சு. சம்மந்தம் இல்லாமல் விரோதி ஆகிட்டாங்க. காரணமே புரியல. தப்பு பண்ணியிருந்தோம்னா தப்பு பண்ணிட்டோம், ரைட்டு, நம்மளது தான் தப்பு, அதனால் அவங்களுக்கு கோபம் வந்துருச்சுன்னு சொல்லலாம். ஆனால் எதுவுமே நம்ம பண்ணல, பண்ணினது அவங்களா இருக்கும். கடைசியில் பார்த்தா காரணத்தை நம்ம மேலே போட்டு சொல்லுவாங்க. இப்படி சம்மந்தமே இல்லாமல் சில மன உளைச்சலை அடைஞ்சிட்டு இருக்கக்கூடியது இந்த மிதுன ராசிக்காரர். இந்த 4 மாத காலம் இந்த மாதிரி சில சிக்கல். இந்த நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த நிவர்த்தி காலம் மார்ச் 11ஆம் தேதி பெஸ்ட். ஆனால் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு கொஞ்சம் கடினமான அலைச்சலை கொடுக்கும். இதில் மாற்றம் இல்லை. அலைச்சல் இருந்தாலும் முதல்ல அது கடுமையான அலைச்சல், தேவையில்லாத அலைச்சல். வேலை செய்கிறோம், ரைட்டு, வேலை செஞ்சால் தான் சம்பளம் கிடைக்கும். ஆனால் வேலை செஞ்சு சம்பளம் வந்தால் நல்லது. ஆனால் வேலையே செய்து சம்பளமே கிடைக்கலன்னு எப்படி இருக்கும்? இதுக்கு முன்னால் அப்படி தான் இருந்தது அந்த வக்ர நிலை. இந்த வக்ர நிவர்த்தி ஒரு முழு சுபகிரகம்
இயல்பான தன்மையிலிருந்து 5ஆம் பார்வை 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால சிலருக்கு புத்திர பாக்கியம் கல்யாணம் ஆகி 7 வருஷமாச்சு, 10 வருஷமாச்சு, 5 வருஷமாச்சு, எத்தனையோ ஹாஸ்பிட்டல் போனோம், வைத்தியம் பார்த்தோம், குழந்தை பாக்கியம் இல்லை குழந்தை பாக்கியம் இருக்குது, ஆனால் சரியாக படிப்பு இல்லை, அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது, ஏதாவது ஒரு பிரச்சனைகளாக வந்துகிட்டே இருக்குதுங்க. எல்லாமே விரயம் அப்படின்னா ஒன்று ஹாஸ்பிட்டல் செலவு, இல்லையா தேவையில்லாத திடீர் ஏதாவது ஒரு பிரச்சனைகள், 10 ரூபா கடன் வாங்கணும், காரணமே இல்லாமல் பெரிய ஒரு கடனாளி ஆகிட்டோம், அதை கட்டுறதுக்கு வட்டி கட்டுறதுக்கு பொழப்பு நேரங்காலம் சரியாக போயிட்டுருக்குது. முதல்ல எப்போ கட்டுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. அதுக்கு தான் இந்த மாதிரி வேலையாவது கை கொடுத்தா தான் நமக்கு பிரச்சனைகளை தீர்க்க முடியும். அது பார்த்தோம்னா நாளுக்கு நாள் வேலையிலையும் வருமானம் குறையுது, வேலை இழப்புகள் ஏற்படுது, புதிய முயற்சிகள் எடுத்து ஏதாவது தேடலாம்னா எல்லாம் ஃபஸ்ட் ரவுண்டு ஓகே, செகண்ட் ரவுண்டு ஓகே, தேர்ட் ரவுண்டு போயிடுச்சு அப்படிங்கிற சூழ்நிலை. சிலர்லாம் பார்த்தோம்னா வெளிநாடு போனோம், வெளியூரில் அற்புதமாக வாழ்கிற மாதிரி மற்றவங்க பார்த்து நம்மளை பெருமையாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம பொழப்பு பார்த்தோம்னா இன்றைக்கி இங்கே தான் நம்ம எண்ணத்தை பெருத்த சாதித்தோம். கஷ்டப்படுறது தெரியுது, சம்பாதிக்கிறது தெரியுது, பாதி இங்கே போச்சு, மீதி அங்கே போச்சு, வட்டிக்கு போச்சு. ஆக மொத்தத்தில் இன்றைக்கி அப்படியே நம்ம சம்பாரிச்சும் எந்த ஒரு பிரச்சனையும் தீர்க்க முடியல. குழந்தைகள் நினச்சி எதிர்காலத்தை எப்படி பண்ணுறது? இப்படி குழந்தைங்களால புத்திரபாக்கியம் லேட்டாக இருந்தாலும் புத்திரபாக்கியம் கொடுக்கும். குழந்தைகளுக்கு ஆரோக்கிய பாதிப்புகள் இருந்தாலும் அது சரியாகும் என குரு பார்வை 5ஆம் இடத்தை பார்க்குது. இன்னொன்று கடன் பிரச்சனை, வம்பு வழக்கு, சங்கடம், சலிப்பு, கோர்ட்டு, பிச்சை பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் கண்டிப்பாக தீரக்கூடிய ஒரு காலம். ஏன்னா கல்வினால் வளர்ச்சி அடையக்கூடிய காலம். கல்வி தான் கற்ற கல்விக்கு சில அங்கீகாரங்களை உருவாக்கக்கூடிய ஒரு அரசாங்க வேலைவாய்ப்பு எதிர்பார்த்தாலும் கண்டிப்பாக கிடைக்கும். குரு 7ஆம் பார்வையை கலசரத்தானத்தை பார்க்குது. திருமணமாகாதவங்களுக்கு கண்டிப்பாக திருமணமாயிடும், கவலையப்படாது. எத்தனையோ இடத்துல பொண்ணு பார்த்தோம், மாப்பிள்ளை பார்த்தோம், ஆனால் அது பொருத்தம் இருந்தால் பொண்ணு பிடிக்கல, மாப்பிள்ளை பிடிக்கல, எல்லாம் நல்லா இருந்ததுன்னா எல்லாம் ஓகே ஆன பிறகு அது எல்லாம் கலந்துட்டு போயிடுச்சு. இப்படியே லேட் ஆகிட்டு போகுது. என்ன காரணம் தெரியல. நம்மளோட மோசமாக இருக்கிறவங்களும் எல்லாம் நடக்குது, ஆனால் நமக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஆனால் நடக்க மாட்டேங்குது, ஏன் தெரியலையே அப்படிங்கிற காலம் மாறி, சரிங்களா, பிடித்த வாழ்க்கை, நினச்ச வாழ்க்கை, அற்புதமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலம் இந்த குரு வக்ர நிவர்த்தி என 9ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பாக்கியஸ்தானத்தை பார்க்குது. ஏன்னா ஏற்கனவே அந்த இடத்துல ராகிறது நமக்கு வேண்டியவங்களே நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாங்க, பெற்றவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, கூட பிறந்தவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, நட்பாக பழகினவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. இதெல்லாம் நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்க, சரிங்களா. எது ஆசைப்பட்டாலும் அதில் ஒரு பிரச்சனை வந்தது பார்த்தீங்களா, அந்த பிரச்சனை குரு பார்வை கோடி பலம் 9ஆம் பார்வையை பார்த்துருச்சு. நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. எப்பேற்பட்ட சிக்கல் இருந்தாலும் தீர்த்துருவீங்க, தைரியமாக இருங்க. இப்போ சொன்னது நீங்கள் நினைக்கலாம், சரியா, நமக்கு எல்லா பிரச்சனையும் இதே டயத்தில் இந்த ஒரு அப்படி பார்த்தோம்னா மார்ச், ஏப்ரல், இந்த 3 மாதம், மே வரைக்கும், இந்த ஜூன் ஆரம்பிக்கிற வரைக்கும் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருமா? இந்த நேரத்தில் கண்டிப்பாக சில சாதகமான வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் உண்டாக்கும், மாற்று கருத்து கிடையாது, சரிங்களா. இப்போ சொன்ன பலன் கோச்சார் அடிப்படையில் நம்ம சொல்லியிருக்கிறதுனால பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் நீங்கள் ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா ஜனன ஜாதகத்தில் உங்களுக்கு எந்த மாதிரி தசா புத்தி நடக்குது, சரிங்களா, அதாவது யோகாதிபதி திசையா, பாதகாதிபதி திசையா, அடுத்தது புத்தி நல்ல புத்தி, இந்த திசைக்கு இந்த புத்தி நல்ல புத்தியா, அப்புறம் அந்தரம் இருக்குது, சூட்சமம் இருக்குது, இப்படி சில விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை எந்த நேரத்தில் எது செய்தால் சிறப்பாக இருக்குங்கிறது தீர்மானிக்கிறது நம்மளுடைய பிறப்பு ஜனன ஜாதகம். சிலர் கஷ்டப்பட்டே இருப்பாங்க, திடீர் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் உண்டாக்கிறோம், ஏதோ ஒரு வழியில் தொழிலை தூக்கி விட்றோம், இல்லை ஒரு கல்யாணம் பண்ண மனைவினால் அவங்களுக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கை உருவாயிரும், குழந்தை பிறந்த நேரத்தில் செல்வாக்காயிருவாங்க. சிலர் இதெல்லாம் நடந்ததுனாலேயே சில பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க, புரியுதுங்களா. இப்படி பல விஷயங்கள் நம்ம பிறப்பு ஜனன ஜாதகம் மூலியமாக தான் சில நல்ல விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிற ஒரு காரணத்தினால உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகம் இது வரைக்கும் பார்க்காமல் இருந்தால் பார்த்துக்குங்க, சரிங்களா. அப்படி நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சி அதாவது கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் பிறந்த தேதி, நேரம், பிறந்த ஊர் 3 மட்டும் ஆன்லைன் மூலிமா ஃபோன் மூலிமா தெரிவித்தா கூட பரவாயில்லைங்க. உங்களுடைய பலன்களை முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.